புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியான முதலியார்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக நகர மற்றும் கிராம பகுதியில் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சாய்ந்து விழுந்த மரங்களை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காற்றின் வேகம் குறைந்ததால் மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது பொதுமக்களை சற்று நிம்மதியடைய செய்தது. ஜோலார்பேட்டை அருகே தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்து கஞ்சா அடித்து வந்த கணவர் மீது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சிவபிரசாத், ஜான்சி தம்பதியர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வசித்து வந்தனர். இவர்களுக்கு 2 வயதில் குழந்தை ஒன்றும் உள்ளது. இந்நிலையில் சிவபிரசாத் கஞ்சாவிற்கு அடிமையாகி தினமும் கஞ்சா அடித்துவிட்டு ஜான்சியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கஞ்சா போதைக்கு அதிக அடிமையான சிவபிரசாத் வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் கஞ்சா செடிகளை நட்டு வைத்து அவ்வப்போது அவருக்கு தேவைப்படும் நேரத்தில் கஞ்சாவை பயன்படுத்தி வந்துள்ளார். மேலும் தினமும் தனது மனைவியிடம் தகராறிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து அவரது மனைவி ஜான்சி ஜோலார்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஜோலார்பேட்டை எஸ்ஐ ராஜ்குமார் தலைமையிலான போலீசார் தோட்டத்தில் வளர்த்து வந்த 5 கஞ்சா செடியை பறிமுதல் செய்ததோடு சிவபிரசாத்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டி அருகே சரக்கு வாகனத்தில் கடத்தி செல்லப்பட்ட 25 மூட்டை ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு சாலை பகுதியில் ரேஷன் அரிசி கடத்திச் செல்லப்படுவதாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து மேற்கு காவல் நிலைய போலீசார் மந்தித்தோப்பு சாலை பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அண்ணாமலை நகர் பகுதியில் வந்த சரக்கு வாகனத்தை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் தலா 50 கிலோ எடை கொண்ட 25 மூட்டை ரேஷன் அரிசி இருப்பதும் ரேஷன் அரிசி கடத்திச் செல்லப்படுவதும் தெரியவந்தது. இதனையடுத்து சரக்கு வாகனத்தில் ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற வெள்ளாளங்கோட்டையைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்து கடத்திச் செல்லப்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தாம்பரம் மாநகர காவல் எல்லையில் மேடவாக்கம் புதிய காவல் நிலையத்தை தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகர காவல் எல்லை துவங்கப்பட்ட போது 20 காவல் நிலையங்கள் இருந்தது. அதன் பிறகு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு கிளாம்பாக்கம் காவல் நிலையம் புதிதாக திறக்கப்பட்டது. தற்போது நிர்வாக காரணங்களுக்காக பள்ளிக்கரணை காவல் நிலையத்தை பிரித்து மேடவாக்கம் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டு கோவிலம்பாக்கத்தில் மேடவாக்கம் காவல் நிலையத்தை தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. உடன் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி, துணை ஆணையர் கௌதம் கோயல், உதவி ஆணையர் கிறிஸ்டின் ஜெய்சில் உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்தனர். தற்போது தாம்பரம் மாநகர காவல் நிலையில் 22 காவல் நிலையங்கள் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திருமழிசை தொழிற்பேட்டையில் தண்ணீர் தேங்காத அளவிற்கு நீர் வெளியேற்று கால்வாய்கள் மற்றும் நீர் வழித்தடங்கள் உடனடியாக சரி செய்யப்படும் என்று அப்பகுதியில் ஆய்வு செய்த பின்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபு சங்கர் பேட்டியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை தொழிற்பேட்டை வளாகத்திற்குள் தண்ணீர் தேங்காமல் இருக்க நீர் வெளியேற்று கால்வாய்களை தூர்வார வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தது. இதன் அடிப்படையில் வடகிழக்கு பருவமழை காலங்கள் தொடங்குவதற்கு முன்பு தொழிற்பேட்டை வளாகத்தில் தண்ணீர் தேங்காமல் இருக்க திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபு சங்கர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் தொழிற்சாலை உரிமையாளருடன் தொழிற்பேட்டை வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.